கட்டுரையின் 7 வரை இன்று தொகுப்பிற்கு வரவேற்கிறோம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லஞ்சம் வாங்கியதாக உறவினர் கைது செய்யப்பட்ட விவகாரம். காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டத்தில் விளக்கம் அளித்தார் பன்சல். ஊழலின் பாதுகாவலராக செயல்படுகிறார் பிரதமர் மன்மோகன் சிங். பன்சல் உறவினர் மீதான குற்றச்சாட்டை அடுத்து பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம். கச்சத்தீவை தாரை வார்க்க திமுக ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை. ஜெயலலிதா குற்றச்சாட்டுக்கு கருணாநிதி விளக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது புதிதாக மேலும் 2 வழக்குகள். வரும் 16ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு. மலேசியா கிராண்ட் பிரீ பேட்மிண்டன் இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவின் PV சிந்து. உறவினர் லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக பிரதமர் இல்லத்தில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் உயர்மட்ட கூட்டத்தில் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் விளக்கம் அளித்தார். பின்னர் பிரதமர் இல்லத்திலிருந்து பன்சால் சென்றதை தொடர்ந்து சோனியா தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட கூட்டம் நடந்தது. உறவினர் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் ரயில்வே அமைச்சரவை பதவி நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ள நிலையில் அதுகுறித்து சோனியா தலைமையில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இன்று பிற்பகல் பிரதமருடனான சந்திப்பின் போது லஞ்ச விவகாரம் குறித்து பிரதமரிடம் பன்சால் விளக்கம் அளித்ததாக தெரிகிறது. தற்போது எழுந்துள்ள ஊழல் புகாருக்கு பொறுப்பேற்று பதவி விலகல் கடிதத்தை பன்சால் பிரதமரிடம் அளித்ததாகவும் அதனை பிரதமர் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக அறிக்கையொன்றை வெளியிட்ட பன்சல் லஞ்சம் வாங்கியதாக கைது செய்யப்பட்ட விஜய் சிங்லா என்ற உறவினருடன் பொருளாதார ரீதியாக தமக்கு தொடர்பில்லை என விளக்கம் அளித்துள்ளார். பதவி உயர்வு பெற்று தருவதாக கூறி ரயில்வே அதிகாரி ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பன்சலின் உறவினர் விஜய் சிங்லாவை சிபிஐ நேற்று கைது செய்தது. லஞ்சம் வாங்கியதாக ரயில்வே துறை அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசு இந்த விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். Resignations and non-resignations make them. We want the culprits to be punished. Mere resignation is no punishment. You are allowing them to get away. First of all, establish that what is this sort of an excess that's going on? What is happening to our system? I mean, how is it degenerating like this? காங்கிரஸ் கட்சியினர் அலிபாபா மற்றும் 40 திருடர்களைப் போல் செயல்படுவதாக பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக சாடியுள்ளது. कि जो ये कांग्रेस पार्टी है जो कि अलीबाबा और 40 चोरों की सरकार चल रही है, वो उनको लगता है कि जितने उनके घोटाले और जितने उनके भ्रष्टाचार हैं उसके लिए देश की जनता ने उन्हें जनादेश दे रखा है. अब ये इस्तीफे नहीं देंगे. देश की जनता इनको धक्के मार के इनके सिंहासन से उतारेगी, तभी ये मानेंगे, क्योंकि इनका सिंहासन पर रहना किसी भी तरह से किसी भी रूप में देश के हित में नहीं है. इसलिए ये प्रधानमंत्री हो या इनके भ्रष्टाचार में डूबे हुए मंत्री हो, उनको देश की जनता धक्का देकर निकालेगी, तब मानेंगे, ऐसे नहीं. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது இன்று மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக ஒரு வழக்கும், தடையை மீறி அணுமின் நிலையத்திற்குள் நுழைய முயன்றதாக மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று திருச்சி மத்திய சிறைக்கு வந்த கூடங்குளம் காவல்துறையினர் இது தொடர்பாக வள்ளியூர் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட பிடி ஆணையை வழங்கினர். எனினும் வள்ளியூர் நீதிமன்றத்தில் ராமதாஸை எப்போது ஆஜர்படுத்த உள்ளனர் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை. இதனிடையே மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியது மற்றும் விழுப்புரத்தில் ரயில் நிலையம் முன்பு தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றது தொடர்பாக ராமதாஸ் மீது ஏற்கனவே 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் மாமல்லபுரம் வழக்கு தொடர்பாக திருக்கழுக்குன்றம் நீதிமன்ற நீதிபதி இன்று திருச்சி மத்திய சிறைக்கு வந்து ராமதாஸை வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டார். இதேபோல் விழுப்புரம் வழக்கு தொடர்பாக
திருச்சி குற்றவியல் நீதிபதி சிறைக்கு நேரில் வந்து வரும் 16ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டார். காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் சற்று முன்னர் நடந்து முடிந்துள்ளது. இதுபற்றி நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கூடுதல் தகவல்கள் கேட்கலாம். கௌதம், பிரதமர் இல்லத்தில் நடந்து முடிஞ்சிருக்கிற உயர்மட்ட கூட்டம் பற்றியும் அதுல என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. ரயில்வே துறை அமைச்சர் பவன்குமார் பன்சலுடைய உறவினருக்கு 90 லட்சம் லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடர்பான சம்பவத்தில் ரயில்வே அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பி வருகிறார்கள். திங்கட்கிழமையிலிருந்து நாடாளுமன்றம் துவங்க உள்ள நிலையில் மீண்டும் இது ஒரு புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதற்கு முன்பாக இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்ன தீர்வினை காண வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டம் டெல்லியில் உள்ள பிரதமர் மன்மோகன் சிங் இல்லத்தில் நடைபெற்றது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கூட்டமானது நீடித்தது. இதில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, அவருடைய அரசியல் ஆலோசகர் அகமது பட்டேல், மூத்த அமைச்சர்களான அந்தோனி, கமல்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார்கள். கூட்டத்தின் முடிவில் இதுவரை எந்த ஒரு தகவலும் உறுதியாக வெளிவரவில்லை, யாரும் பேசவில்லை. எனினும் நமக்கு கிடைத்துள்ள தகவல் என்னவென்றால் இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதுதான். அதாவது பவன்குமார் பன்சாலை ராஜினாமா செய்ய சொல்வதா வேண்டாமா என்பது குறித்து எந்த ஒரு இறுதி முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை. வரும் நாட்களிலும் ஏதேனும் இது குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. சத்யபிரியா. கௌதம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. ஜாதி மத அடிப்படையில் அரசியல் கட்சிகள் செயல்படுவது தவறானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், சேது சமுத்திர திட்டத்தை மதத்தின் பெயரால் எதிர்க்கும் தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஏற்க முடியாது என தெரிவித்தார். எனினும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் கச்சத்தீவை மீட்கும் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு தா பாண்டியன் பாராட்டு தெரிவித்தார். ராமதாஸ் கைது விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் கருணாநிதி அதனை சட்டப்பேரவைக்கு நேரில் சென்று வலியுறுத்தி தனது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தா பாண்டியன் வலியுறுத்தினார். பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக பாமக கட்சி தொண்டர்கள் செயல்படுவதும் பொது சொத்துகளுக்கு பங்கம் விளைவிப்பதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கைகள் என்றார். கைது ஆன பிறகும் இப்பொழுது தமிழ்நாட்டில் பேருந்துகள் ஓடுவதில்லை, தீ வைக்கப்படுகிறது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் விளைவிக்கப்படுகிறது, பொது சொத்து அளிக்கப்படுகிறது. அதை எந்த ஒரு நாகரிக அரசும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே இது நியாயமா அல்லவா என்பதல்ல, குற்றம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் பொது சொத்துக்களுக்கும் பொது அமைதிக்கும் கேடு விளைவிப்பவர்களாக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கச்சத்தீவை தாரை வார்க்க திமுக ஒருபோதும் உடன்படவில்லை என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி கச்சத்தீவு தொடர்பான இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நாளே தாம் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த கூட்டத்தில் ஒப்பந்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அதிமுக அப்போதே அதனை எதிர்த்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நாளில் கச்சத்தீவை இலங்கைக்கு விட்டுக் கொடுத்ததற்கு கண்டனம் தெரிவித்து அப்போதைய பிரதமருக்கு முதலமைச்சர் என்ற முறையில் தாம் கடிதம் எழுதியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் கச்சத்தீவு குறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஜெயலலிதா உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி திமுக மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதாக கருணாநிதி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவைக்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் இன்று வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றனர். மொத்தமுள்ள 224 தொகுதிகளில் 223 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மைசூர் பிரியபட்னா தொகுதியில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர் மாரடைப்பால் உயிரிழந்ததை அடுத்து அத்தொகுதிக்கான தேர்தல் வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 2900 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பதற்றமானவை என கண்டறியப்பட்ட 1100 வாக்குச்சாவடிகளின் உட்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படுகின்றன. 1,30,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் அலுவல்களிலும் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக சௌமியா என்ற திருநங்கை போட்டியிடுகிறார். காந்திநகர் தொகுதியில் போட்டியிடும் சௌமியா என்ற இந்த திருநங்கை கடந்த 2004ஆம் ஆண்டு சமர் என்ற அமைப்பை உருவாக்கி தங்களது உரிமைகளுக்காக போராடி வந்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சமர் இயக்கத்தின் மூலம் திருநங்கைகளுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த சௌமியா தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடுகிறார். திருநங்கைகளுக்கு தங்குமிடம், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டுகள் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை கோரி பெறுவதற்காகவே தாம் அரசியலில் ஈடுபட்டுள்ளதாக சௌமியா தெரிவித்துள்ளார். விட்ட ஒரு சிட்டிசன் அண்ட் ஒரு ஹியூமன் பீங் அண்ட் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்ல எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதனால நான் என்ன யோசனை பண்ணேன்னா, நம்மளுக்கு எதனா கிடைக்கணும், இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு எதனா பண்ணணும்னா அது கவர்மெண்ட்ல இந்த மட்டும் சான்சஸ் இருக்குது. அது கவர்மெண்ட்ல பண்ணணும்னா கவர்மெண்ட்ல அது பேசணும். இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கோசம், இந்த மாதிரி மங்களமுக்கிக்கோசம், திருநங்காய்க்கோசம், செக்ஷுவாலிட்டி மைனாரிட்டிக்கோசம், தலித் பீப்பிள்கோசம், மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிக்கோசம், அப்புறம் வந்து ரிலிஜியன் மைனாரிட்டிக்கோசம் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் கவர்மெண்ட்ல. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 59 மையங்களில் நடைபெறும் இந்த விற்பனைக்காக சுமார் 2.5 லட்சம் விண்ணப்பங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 10 கவுண்டர்களில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று காலை தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் கூட்டம் அதிகரித்ததால் அவர்களை வரிசைப்படுத்தி விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 1.82 லட்சம் பொறியியல் இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கும் என தெரிகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் விரைவில் வெளியிடும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மதுரையில் தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக், தியாகராஜா பொறியியல் கல்லூரி மற்றும் மீனாட்சி கலைக்கல்லூரியில் பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒருநாள் மட்டும் தமிழகம் முழுவதும் 84,064 விண்ணப்பங்கள் விற்று தீர்ந்துள்ளன. வேலூரில் மாவட்டம் ஆம்பூர் அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற கிராம நிர்வாக அலுவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆம்பூர் அருகே உள்ள வெங்கிலி கிராமத்தில் மணல் கடத்தப்படுவதாக கிராம நிர்வாக அலுவலர் கோவிந்தசாமிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கிராம நிர்வாக உதவியாளர்கள் கலைவாணி, ஏழுமலை ஆகியோருடன் அவர் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளார். ஏரியிலிருந்து டிராக்டர், லாரி ஆகியவற்றின் மூலம் மணல் அள்ளிக் கொண்டு செல்வதை பார்த்த இவர்கள் அதனை தடுக்க முயன்றனர். அப்போது டிராக்டர் ஓட்டுநர் தமது வாகனத்தை கிராம நிர்வாக அலுவலர் கோவிந்தசாமியின் மீது மோத செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த அவர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் இன்று கனமழை பெய்ததால் கோடை வெப்பம் சற்று தணிந்தது. சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நாமக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அக்னி நட்சத்திரமான இன்று தொடங்கியதால் வெப்பம் மேலும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இடி மின்னலுடன் இன்று மழை பெய்தது. இப்போது இடி மின்னல் தாக்கி ஒருவர் பலியானார், ஒருவர் காயமடைந்தார்.